இந்த வீடியோவில் என்னோடய மதர் போர்டு தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டத்துக்கான யூபிஎஸும் என்னோடய சிஸ்டத்துக்கான கேபினெட்டும் அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். இப்போ வந்து என்னோடய சிஸ்டத்துக்கான மதர் போர்டு ஜிகாபைட்டோட 81 மதர் போர்டு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். முக்கியமான ரீசன்னா வாரண்ட்டி. இது வந்து 3 இயர்ஸ் வாரண்ட்டி, ஓகேங்களா. இது எல்லாமே மற்ற பிராண்ட்லாம் இருக்குது, ஓகேங்களா. மற்ற பிராண்ட்லேயும் 3 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. சரி, எப்போயுமே ஜிகாபைட் எடுப்பேன், சரி ஜிகாபைட்டை எடுத்துடலாமே அப்படின்றதுக்காகும். ஆனால் ப்ரைஸ் அதிகம் தான் இது, ஓகேங்களா. மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ண சொல்ல ஜிகாபைட் வந்து ப்ரைஸ் அதிகம் தான். ஸோ இதோட எம்ஆர்பியும் போட்டிருப்பாங்க பாருங்கள். இது வந்து H81MH, ஓகேங்களா. வெறும் 81 மதர் போர்ட்லேயே 2-3 மாடல் இருக்கும், ஓகேங்களா. 81 மதர் போர்ட்லேயே 2-3 மாடல்லாம் இருக்குது. இதில் நான் எடுத்தது H81MH, அல்ட்ரா டெவலப்பர், அல்ட்ரா குழு, அல்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாடலு, ஓகேங்களா. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருப்பாங்க. இதுலேயே இன்னும் என்னென்ன பிராண்ட் இருக்குன்னா, கன்சிஸ்டன்ட் பிராண்ட் இருக்குது, ஜெப்ரானிக்ஸ் இருக்குது, ஃப்ரண்டேக் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. எக்கச்சக்கான பிராண்ட்ஸ் இருக்குது. 1 இயர் வாரண்ட்டி மதர் போர்டெலாம் இருக்குது, 2 இயர்ஸ் வாரண்ட்டி, 3 இயர்ஸ் வாரண்ட்டி. நான் எடுத்தது 3 இயர்ஸ் வாரண்ட்டி, ஓகேங்களா. இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இது 81 மதர் போர்டில் இருந்தால் 4th ஜென்ரேஷன் சப்போர்ட் பண்ணோம், ஓகேங்களா. 4th ஜென்ரேஷனு எல்ஜிஏ சாக்கெட்டு பார்த்தீங்கன்னா 1150 சாக்கெட். இது UEFI பயாஸ், ஓகேங்களா. UEFI பயாஸ் இது USB, ஓகேங்களா. அதே ஃபீச்சர்ஸ் தான் மற்ற லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மதர் போர்டு நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் வாரண்ட்டி மட்டும்தான். ஸோ நீங்கள் வாரண்ட்டி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா நீங்களும் ஜிகாபைட் எடுக்கலாம். இல்லை நான் வாரண்ட்டி எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அமௌண்ட்டு கம்மியானால் போதும் அப்படின்னா நீங்கள் ஜெப்ரானிக்ஸ் கூட சூஸ் பண்ணலாம், இல்லை கன்சிஸ்டன்ட் மதர் போர்டு சூஸ் பண்ணலாம். அதேமாதிரி நான் எடுத்த ப்ரைஸுக்கு இதில் வந்து NVMe ஸ்லாட்டு கிடையாது, ஓகேங்களா. M.2 NVMe ஸ்லாட்டு கிடையாது. இதுவே நீங்கள் கன்சிஸ்டன்ட் போக சொல்ல உங்களுக்கு NVMe M.2 ஸ்லாட் வந்து இதிலே வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இதில் எனக்கு அது தேவை இல்லை, ஓகேங்களா. எனக்கு அது தேவையில்லை. என்னோடய சிஸ்டம் பர்பஸ் என்னென்னா ஒன்லி ஸ்டோரேஜுக்காக மட்டும்தான். ஸோ ப்ரைஸ் அதிகமானாலும் பரவாயில்ல, நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இல்லைனாலும் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துலேருந்து வர அதே மதர் போர்டுன்னு சொல்லலாம். இன்னும் இவங்க பெருசாக ஜிகாபைட் சைடில் சொல்கிறேன், இந்த மதர் போர்டுக்கு பெருசாக அப்கிரேடுன்றதை பண்ணல. மற்ற பிராண்ட்லாம் நிறைய அப்கிரேட்லாம் பண்ணாங்க. ஜிகாபைட் வந்து இந்த மதர் போர்டு, இந்த 81 மதர் போர்டுக்கு பெருசாக அப்கிரேட் பண்ணல. இதுக்கு அடுத்தடுத்த மதர் போர்டெலாம் நிறைய அப்கிரேட்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். லாங் லைஃப் ஸ்பேனு, CPU ஹை டெம்பரேச்சர் ப்ரொடக்ஷனு, ஓகேங்களா. லோ RD MOSFET டிசைனு, ஹியூமிடிட்டி ப்ரொடக்ஷனு, IESD, பவர் ஃபெயிலியர் ப்ரொடக்ஷனு, ஆன்டி சர்ஜ் IC. இது பேக் சைடில் இருக்கிற IO போர்ட்ஸு. இந்த PS2 போர்ட்ஸ் எதுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஓகேங்களா. சுத்த வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதிலே பாருங்கள் CPU சப்போர்ட். இது வந்து 4th ஜென்ரேஷன் இன்டெல் கோர் ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணோம். சாக்கெட்னு பார்த்தீங்கன்னா 11550 81 சிப்செட் இது, ஓகேங்களா. மெமரி ரெண்டு ரேம் போட்டுக்கலாம். DDR3 ஒரு HDMI போட்டு ஒரு DSUB போட்டு இருக்குது. ரேம் பார்த்தீங்கன்னா 2 DDR3 போட்டுக்கலாம், ஓகேங்களா. நான் போட போகிறது பார்த்தீங்கன்னா 2 8GB 16GB. இதில் நம்ம வேறு என்னென்ன ஸ்லாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு VGA போர்ட்டு, HDMI போர்ட்டு, 2 USB 3.0, 2 USB 3.0, 2 USB 2.0, ஒரு லேன் போர்ட்டு, ஆடியோக்கான போர்ட்டு. இந்த போர்ட்டில் இருந்தால் இந்த மதர் போர்டில் பொறுத்த வரைக்கும் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த மதர் போர்டுக்கு IO போர்ட்டு. ஸோ இப்போ அப்படியே மதர் போர்டு வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம். அன்பாக்சிங் பண்ணுற என்ன பார்ப்போம். பிசி பில்ட் வந்து காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஆல் கம்ப்யூட்டர் சேல்ஸ் சர்வீஸ் அசோசரிஸ் பண்ணிட்டுருக்கோம், ஓகேங்களா. லேப்டாப் டெஸ்க்டாப் ரெண்டுமே பண்ணியிருக்கோம். பிரிண்டரும் பண்ணிட்டுருக்கோம், ஓகேங்களா. கம்ப்யூட்டர், லேப்டாப், பிரிண்டர் இது எல்லாமே பண்ணிக்கிறோம். சேல்ஸ் சர்வீஸ் அசோசரிஸ். நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அமௌண்ட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் போட்டுரும். வித்தின் 1 டேயில் உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரியோடு பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பிசி பில்ட் பண்ணாலும் சரி, வேறு அசோசரிஸ் தேவைப்படாலும் சரி, ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகே. இதோட பேம்ப்ளன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், நான் சொன்ன எல்லா மாடல் வந்து எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் 81லேயே பார்த்தீங்கன்னா 2-3 மாடல் கொடுப்பாங்க. இந்த 81 110லேயும் சரி. ஸோ இந்த 110 பாருங்கள், 110லேயே 3 மாடல் இருக்குது. 81ல் பாருங்கள் 3 மாடல் இருக்குது. H81M, S2PH, DS2. நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா H81MH. இந்த மாடல் தான் நம்ம எடுத்தது. இன்னும் என்னென்ன மாடல் இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டுலாம் இந்த யூசர் மேனலாக கொடுத்துருக்குறாங்க. இது கூட ஒரு யூசர் மேனலும் வரும், இன்ஸ்டாலேஷன் மேனலும் வரும். அந்த மேனல் டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பெருசாக அதிகமாகலாம் படிக்கிறதில்ல. ஒரு கஸ்டமராக இருந்தாலும் சரி, டெக்னீஷியன் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணி, ஏன் அப்படின்னா மதர் போர்டு வாங்கிடுவாங்க, அதில் என்ன இருக்குன்னு கூட பெருசாக என்ன இருக்குது, ஒரு சில பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்கும், ஆனால் அதில் என்ன இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது, ஓகேங்களா. இப்போ நம்ம ப்ராசருக்கான ஸ்லாட்டை போய்டுவோம். டம்மி வச்சு கவர் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னா அந்த பின்னு டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. SMBS பவருக்கான போர்ட்டு, ஓகேங்களா. இது வந்து நம்ம SMBS பவருக்கான போர்ட்டு, CPU பவருக்கான போர்ட்டு, ஓகேங்களா. ப்ராசர் பவருக்கான போர்ட்டு. ரேம் ஸ்லாட்ஸ் பாருங்கள், 2 ரேம் ஸ்லாட்ஸ் தான். 4 ரேம் ஸ்லாட்ஸ் உள்ள போர்டெலாம் இருக்குது. இதில் வந்து 2 ரேம் ஸ்லாட்ஸ் தான். நான் இன்ஸ்டால் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 8GB டோட்டலாக 16GB தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். DDR3, ஓகேங்களா. DDR3 சப்போர்ட் பண்ணுறது. பயாஸ் CMOS பேட்டரி இருக்குது பார்த்துங்க.
அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டுக்கான போட்டு ஆன் ஆஃப் சார்ஜ் யூஎஃப்ஐ பயஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அந்த கெப்பாசிட்டர்ஸை பாருங்கள், இதில் ஹை குவாலிட்டி கெப்பாசிட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா 3 இயர்ஸ் வாரண்டியில் இதில் உள்ள கெப்பாசிட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான கெப்பாசிட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. சேட்டா போர்ட் பார்த்தீங்கன்னா 4 சேட்டா போர்ட் இருக்குது. நம்ம 2 ஹார்ட் டிஸ்க் 2 எஸ்எஸ்டி கனெக்ட் பண்ணாலும் சரி, இல்லை 4 எஸ்எஸ்டி கனெக்ட் பண்ணாலும் சரி, தாராளமாக இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பவருக்கான போர்ட்டு, யூஎஸ்பிக்கான போர்ட்டு, ஆடியோக்கான போர்ட்டு, அந்த போர்ட்லாம். அதேமாதிரி இதில் 3.0 அதுக்கான போர்ட்டு கிடையாது. என்ன 3.0 போர்ட்டு கிடையாதுன்னா, நான் எடுத்த கேபினெட்டில் 3.0 யூஎஸ்பி சப்போர்ட் இருக்குது. ஆனால் அந்த 81 மதர் போர்டில் 3.0 சப்போர்ட்டு கிடையாது. இதுவே 110 போனீங்கன்னா 3.0 சப்போர்ட் இருக்குது. அது முடிஞ்சால் வேறு ஒரு வீடியோவில் கவர் பண்ணுறேன், ஓகேங்களா. உங்கள் கேபினெட் 3.0 போர்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான மதர் போர்டு வந்து வாங்கணும். நான் வந்து அந்த மதர் போர்டு வாங்கலை. ஸோ எனக்கு அதான் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக போனதுனால இந்த மதர் போர்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 1000 ருபீஸ் அதிகமாக போனதுனால போதும், இதுவே எனக்கு 3.0 தான் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற தேவையும் இல்லை. எனக்கு தேவை ஒரு ஸ்டோரேஜுக்கான ஒரு சிஸ்டம் இருந்தால் போதும் அப்படின்றதுனால நான் பெருசாக அதை ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ யூஎஸ்பி அந்த போர்ட்ஸ் பேக் சைடு போர்ட்ஸை முன்னே சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா PS2 எதுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு தெரியல. PS2 கீபோர்டும் இப்போயும் நின்று போச்சு, PS2 மவுஸும் இப்போயும் நின்று போச்சு. வருது, இப்பயும் வருது, ஏதாச்சும் 1-2 வருது, மற்றபடி பெருசாக வரதில்லை. யாரும் யூஸ் பண்ணுறதும் இல்லை. ஏன்னா யூஎஸ்பி தான் எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளே. எதுக்காக இந்த போர்ட்டை தராங்கன்னு தெரியல. ஜிகாபைட் பார்த்தீங்கன்னா அந்த 2 போர்ட்டை தூக்கிடுங்க தயவு செஞ்சு. இந்த 2 போர்ட்டு யாருக்கும் தேவைப்படுறதும் இல்லை. ஸோ அந்த கெப்பாசிட்டர்ஸை பாருங்கள், முன்ன சொன்னது போலவே எல்லாமே ஹை குவாலிட்டி கெப்பாசிட்டர்ஸ். இந்த வாரண்டி 3 இயர்ஸுக்கு தரத்துக்கும் சரி, அதுக்கான அமௌண்ட்டு வாங்க சொல்லியும் சரி, அதுக்கான குவாலிட்டி வந்து போட்டிருப்பாங்க. நம்ம மதர் போர்டு தானே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே, ஒரு 1000 ருபீஸில் மதர் போர்டு எடுத்தாலும் சரி, 2000 மதர் போர்டு எடுத்தாலும் சரி, 2 இதுலையுமே மதர் போர்டு தானே அப்படின்னு இல்லாமல் அந்த பார்ட்ஸ் வந்து மாறும். இதில் 2000ன்றதுல குவாலிட்டியான பார்ட்ஸ் இருக்கும், 1000ன்றதுல கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான், அதோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மதர் போர்டு பார்த்து. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.